ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என் வராகி அம்மா எப்போதுமே எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க, அருள் செய்வாங்க. இன்னைக்கு என்னன்னா, நகை பெட்டியை காமிச்சிருக்காங்களே, நகையை காட்டுறாங்களேன்னு யோசிக்கிறாயா? நகையின் மதிப்பு ஒவ்வொரு நாளும் உயர்வதை போல உன் வாழ்க்கையிலும் உயர்வை உண்டாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன் வாழ்க்கைய நீ செல்வ வளத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழும்படி செய்வதற்காகவே இந்த வராகியம்மா உன் கண்களில் நகையை காட்டியிருக்கேன். நீ நகை போல ஜொலிக்க போற, வாழ்க்கையில் பிரகாசமாக உயர போற, வெற்றியை பெற போறங்கிறத சூட்சுமமாக இந்த நகையின் மூலமாக உனக்கு உணர்த்துகிறேனேன் செல்லமே. எப்பொழுதுமே வாழ்க்கையில் நீ யாராவது உன் கூட துணைக்கி இருந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யாரு கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ துணிச்சலாக தைரியமாக எதிர்த்து நிற்க பழகு. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கும்போது 4 பேர் கூட சேர்ந்து தான் நிற்பாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கொஞ்சம் இறங்கி போகிறான், தாழ்ந்து போகும்போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவனை காலில் போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் சாக்கு, இதுதான் வாய்ப்புன்னு தாழ்ந்து போயிருக்கிற, அதாவது கஷ்டத்தில் இருக்க மனுஷனா இன்னும் போட்டு நோகடிக்க தான் செய்வாங்கன்றத நீ புரிஞ்சுக்கணும். நீ நல்லா இருக்கியா, உன் வாழ்க்கை எப்படி போகுதுன்றத யாருக்கும் வெளிப்படுத்தவோ தெரியப்படுத்தவோ அவசியம் இல்லை என் தங்கமே. ஒரு மனுஷன் நல்லா காசு பணம்னு வசதியோடு இருக்காங்கன்றதுக்காக மட்டும் அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் வசதியை பார்த்து தலை வணங்க வேண்டாம். முதுமையாக இருக்கிறவங்களையும் நல்ல வயசானவங்களையும் எப்போதும் பணிவோட மரியாதையோட தலை குனிந்து வணங்க தயாராகு. ஏன்னா வசதிங்கிறது எல்லாருக்கும் வந்துடாது. ஆனால் முதுமை எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக வரும். உனக்கும் வயசாகும். நாளைக்கு உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும்னா நீ இன்னைக்கு மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுத்தாதானே உன்னை வந்து சேரும். நீ ஒருத்தரை மரியாதை குறைவாக நடத்துனது கிடையாது, பேசுனது கிடையாது. அப்படி இருந்தும் ஒரு சிலர் உன்னை அப்படி நடத்துகிறாங்க. தகுதியே இல்லாதவர்களும் கொஞ்சம் கூட எதுக்கும் லாயக்கு இல்லாதவங்கெல்லாம் உன்னை தரக்குறைவா மரியாதை இல்லாமல் நினைக்கிறாங்க, பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்காம அவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுத்தது தான். உன்கிட்ட சரியாக பேசாதவங்களையும் உன்னை மதித்து பேசாதவங்களையும் இனிமேல் நீ மதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எல்லாருக்கும் மதிப்பு கொடு, மரியாதை கொடு, எல்லாரையும் உனக்கு சமமானன்னு நான் தான் சொன்னேன். ஆனால் அவங்க அதுக்கு தகுதி இல்லாதவங்களா அடுத்தவனுக்கு மரியாதை கொடுக்காத, அடுத்தவங்க மனசை பற்றி நினைக்காம எல்லாரையும் காயப்படுத்துகிறவங்களா இருக்காங்கன்னு தெரியும் போது நீ அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற தேவையில்லை. உன்னை விட உயர்ந்த இடத்துல நான் யாரையும் உட்கார வைக்க மாட்டேன். உன்னை உயர்த்தி விட யார் இருக்காங்களோ இல்லையோ, உழைப்பை மட்டுமே நம்பி ஓடிக்கிட்டு இருக்க உனக்காக இந்த வராகியம்மா உன்னை உயர்த்தி காட்டுவேன். கையில் கிடைக்கிறதையெல்லாம் அலட்சியமாக நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா நாளைக்கு உன் கையில் எதுவுமே இல்லாமல் போயிடும். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ணாடி பாத்திரமாக நினச்சிக்கிட்டு நீ கவனமாக கையால் கற்றுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ வரிசையாக நிறைய ஏமாற்றங்களை சந்தித்ததால் தான் இப்போது உனக்கான ஏற்றத்தை கொடுக்க இந்த வராகியம்மா முடிவெடுத்து வந்திருக்கேன். வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்ட நீ, ஏமாற்றங்களை சந்திச்ச நீ, இனிமே துன்பமோ ஏமாற்றமோ துரோகமோ எது வந்தாலும் அதை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டாம். உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உன் மனசு வலிச்சாலும் கூட நீ யார் மனசையும் நோகடிக்க கூடாதுன்றதுல உறுதியாக இரு. உண்மையும் நேர்மையும் அழியாத சொத்துக்கள். காலம் போக போக அதன் மகத்துவம் கண்டிப்பாக உனக்கு தெரிய வரும். நீ எப்போதும் எல்லாருக்கும் உண்மையாக இரு. சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்குதுன்றதுக்காக எந்த விஷயத்திலும் தவறு செஞ்சிட வேணாம். ஏன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்குதாங்கிறத விட நிம்மதி கிடைக்கணுங்கிறது முக்கியம் அல்லவா? மன நிம்மதி தான் உன் வாழ்க்கைக்கு அவசியமானதுங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த பூமியில் நீ எதுக்காக பிறந்திருக்க, எதை நோக்கி போய்கிட்டு இருக்கன்ற அந்த தெளிவு உனக்குள்ளே இருந்தாலே உன் வாழ்க்கை எளிதாக இருக்குமே செல்லமே. புத்திசாலித்தனமும் திறமையும் கொண்ட மன வளமும் என் அன்பு பிள்ளையான மகிழ்ச்சியும் கொண்ட உன் வாழ்க்கையாக அழகான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரப்போகிறேன். இனிமே உனக்கு நோய் நொடியோ
வாழ்க்கை பிரச்சனைகளோ எதுவும் இல்லாத, வறுமையும் கஷ்டமும் இல்லாத மகிழ்ச்சியான செல்வ செழிப்பான வாழ்க்கையை இந்த வராகி அம்மா அமைச்சு கொடுப்பேன். உண்மையாக இருக்கிறவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு ஓரமாக தான் இருக்காங்க. நீ வாழ்க்கையிலும் சரி, மற்றவங்க மனசுலையும் சரி, எந்த இடத்துல இருக்கன்றத சரியாக புரிஞ்சு யோசித்து நடந்துக்கோ. உனக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டுக்காத, வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டாம். எதை செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் மகிழ்ச்சியானதாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் சரி, அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவம் உனக்குள்ளே இருந்துட்டா தேவையில்லாமல் எதுக்கும் வருத்தப்பட வேண்டி இருக்காதல்லவா? நீ மனசில் எந்த கற்பனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் இடமில்லாமல் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. பெயரும் பணமும் புகழும் உன்னை தேடி வரணும்னு நினச்சின்னா நீ எப்போதும் உண்மையான ஆளாக, மன உறுதியும் உழைப்பும் கொண்ட ஆளாக இருக்கணும். நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்படுற உனக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை நான் கொடுத்தே தீருவேன். எல்லா ஆசைகளையும் தியாகம் செஞ்சுட்டு வாழ்க்கையை கடமைக்கேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்காகவே இந்த வராகி அம்மா மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுப்பேன். உனக்கு இருக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் நினச்சி வருத்தப்படாமல் மகிழ்ச்சி கொள்ள தயாராகு. சோதனைகள் உன்னை இறைவனிடம் பேச வைக்கும். கஷ்டங்கள் வரும்போது நீ இந்த வராகி அம்மாவை தேடி வர்றதுனால உனக்கான கஷ்டத்தை போக்க நான் ஒரு நல்ல வழியை உனக்கு காட்டுவேன். வாழ்க்கையில் எப்போதுமே நீ தடுக்கி விழுந்தாலும் தடுமாறி விழுந்தாலும் உன்னை தூக்கி விட யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நீ நிமிர்ந்து நடந்தீனா உன் காலை தடுக்கி விடுறதுக்கு பல பேர் ஓடி வருவாங்க. நீ எதற்கும் தயாராக இருக்கணும் என் செல்லமே. நீ எதிர்பார்க்குற போது கிடைக்காத எதுவும் அதுக்கு பிறகு எத்தனை முறை கிடைச்சாலும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது தானே. சின்ன வயசில் நீ எத்தனையோ விஷயங்களை எதிர்பார்த்து ஏங்கியிருக்க. அப்போது கிடைக்காத விஷயம் இப்போ எத்தனை முறை கிடைச்சாலும் உன் மனசில் அவ்வளோ பெருசாக சந்தோஷம் வர்றதில்லைங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்கிட்ட யாராவது எதிர்பார்க்கும் போதும் ஆசைப்படும் போதும் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற உன்னாலான உதவியையும் முடிவையும் முயற்சியையும் செய்ய பழகு. பெயரும் புகழும் பெருமையும் பெற்று சிறப்பாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழணுன்றதுக்காகவே இந்த வராகி அம்மா உன் உழைப்புக்கும் திறமைக்கும் ஏற்ற வெற்றியை கொடுக்க போகிறேன். காசு பணம் எவ்வளவு வந்து சேர்ந்தாலும் நீ ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மன அமைதியோடு வாழக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. அந்த நல்ல குணமே உன் வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை கொடுக்கும். வாழ்க்கையில் நீ எப்போ என்ன செஞ்சாலும் அதை சரியாக உனக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நட்பையாவது சம்பாதிச்சு வச்சுக்கோ. நீ என்னதாக இருந்தாலும் அந்த தப்பு செஞ்சுருக்கக்கூடாது, நீ அப்படி பேசி இருக்கக்கூடாதுன்னு உரிமையாக உன் மீது தப்பை எடுத்து சொல்லக்கூடிய, உனக்கான நல்லது கெட்டதை எந்த சுயநல நோக்கமும் இல்லாமல் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனிதரையாவது நீ உனக்காக சம்பாதிச்சு வச்சுக்கணும் என் செல்லமே. எத்தனை உறவுகள் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேரும் உன் மனசுக்கு பலம் சேர்க்க போகிறதில்லை. நீ பயப்படாமல் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு ஆறுதலும் துணையுமாக எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உண்மையிலேயே நான் யாருக்கும் கைவிடவும் மாட்டேன், யாருக்கும் அவ்வளவு சுலபத்தில் உதவி செய்யவும் மாட்டேன். அவங்க செய்கிற புண்ணியங்களையும் பாவங்களையும் தான் முதல்ல அவங்களுக்கு கொடுப்பேன். அவங்க பாவம் செஞ்சதுக்கான பலனை அனுபவிச்சுட்டு புண்ணியம் செய்வதற்கான நன்மைகளை அனுபவிக்கும் போது தான் இந்த வராகி அம்மா நான் வந்து கை கொடுத்து உதவுவேன். முதல்ல நீ சரியான விஷயங்களை சரியாக செய்ய பழகு. நீ செஞ்ச பாவம் கண்டிப்பாக உனக்கு எதிராக குழி பறிக்கும். அப்போது நீ அதை தைரியமாக கடந்து வந்துட்டீனா அப்புறம் நீ செஞ்ச புண்ணியங்கள் உனக்கு கை கொடுத்து காப்பாற்றும். அதுக்கு பிறகு பாவம் புண்ணியம்னு கர்ம வினைகளையெல்லாம் அனுபவித்து நீ கடந்து வந்த பிறகு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உட்கார வைப்பேனே செல்லமே. எந்த விஷயத்தையுமே முடியாதுன்னு சொல்லாமல் அதை எப்படி சிறப்பாக செய்கிறதுன்னு யோசித்து பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி பயணிக்க தயாராகு. உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் நல்ல பலனையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எந்த விஷயத்தையும் எப்படி செஞ்சு முடிக்க போகிறோன்னு யோசிக்காத. ஏன் நம்மளால் செஞ்சு முடிக்க முடியாதான்னு யோசி.
எப்படி முடியுங்கிறதுக்கும் ஏன் முடியாதுன்னு தைரியத்தை கொடுப்பதற்கும் இடையே உள்ள வித்தியாசம்தான் துணிச்சல். அந்த துணிச்சல் உனக்கு எப்போதுமே இருக்கட்டும். எதையும் முடியாது நடக்காதுன்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே. உன் திறமைகளை யாருக்காகவும் எவருக்காகவும் வெக்கப்பட்டு மறைக்கவோ ஒடுக்கவோ வேண்டாம். உன் திறமைகளை முதல்ல அங்கீகரித்து அதை வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட தான் இருக்கு. தேவையில்லாமல் தயக்கப்பட்டோ வெக்கப்பட்டோ பயப்பட்டோ உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தாமல் இருந்துடாத. இந்த வெக்கம் பயம் தயக்கம்ங்கிற சுமைகளை தூக்கி எறிஞ்சிடு. இது இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. தைரியமாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ தவற விட்ட வாய்ப்பையும் தவற விட்ட வாழ்க்கையையும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். எதையும் இழந்துட்டு அப்புறமா வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. நீ எதிர்பார்க்குறதையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கேன். நீ வாழ்க்கை எப்படி சரியாக வாழணுன்றத உனக்கு கற்றுக் கொடுக்க நான் இருக்கும்போது, உன் வலியையும் வேதனையும் போக்கி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. வெற்றியை விட சில சமயங்களில் முயற்சிகள் ரொம்ப அழகானது. உன் முயற்சிகளை நீ சரியாக செய்யும்போது அதற்கான முன்னேற்றத்தை இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன். விடை தெரியாத பல கேள்விகளும் புரிந்து கொள்ள முடியாத சில புரிதல்களும் சேரும்போது தான் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். உன் மனசில் இருக்க அத்தனை கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் பதில் சொல்லி உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கூட இருக்கிற எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும்னு மட்டும் நீ ஒருபோதும் தப்பு கணக்கு போடாதே. உன் கூட இருக்கவங்க எத்தனையோ பேர் நீ செய்கிற செயல்களை பிடிக்காமலும் உனக்கு எதிராக மனசில் வருத்தப்பட்டுக்கிட்டும் கோவப்பட்டுக்கிட்டும் உன் மேலே பொறாமப்பட்டுக்கிட்டும் குறை சொல்லிக்கிட்டும் எப்போ முதுகில் குத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியாது. கூட இருக்கிறவங்க கிட்ட நீ கொஞ்சம் கவனமாகவே இருக்க பழகு. யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சிருந்தாலும் நீ அமைதியாக அவர்களை கையாள கற்றுக்கும் போது தர்மம் கண்டிப்பாக உனக்கு கை கொடுக்கும். உன் வாழ்க்கையில் தோல்வி வருவதே உனக்கு வெற்றியை கொடுக்கதான். நீ ஒருபோதும் துவண்டு போகாதே. தைரியமாக எழுந்து நட. இமயம் கூட உன் காலடியின் கீழே உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவானா? யார் உன்னை தேடினாலும் தேடாவிட்டாலும் நீ அதுக்காக சந்தோஷப்படு. ஏன்னா யாரும் அவங்க சுயநலத்துக்காக உன்னை பயன்படுத்திக்கல. அந்த வகையில் நம்ம தப்புச்சோன்னு நீ நினச்சிக்கோ. நீ யாரையும் தேடி போகவும் வேண்டாம். யார் உன்னை தேடி வந்தாலும் அவர்களை ஒதுக்கி நிராகரிக்கவும் வேண்டாம். உனக்காக யார் இருக்காங்கன்னு பார்க்காம உன்னை நம்பி இருக்கக்கூடிய மனிதர்களை நினச்சி அவங்களை நல்லபடியாக வாழ வைப்பதற்கான வேலைகளை செய்ய பழகு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. நீ யாரையும் வெறுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒருத்தரை உனக்கு பிடிக்காத பொழுது நீ அமைதியாக அவர்களை விட்டு விலகி போவதே சரியாக இருக்கும். எவ்வளவு வசதி இருந்தாலும் உன் வலிகளையோ வேதனைகளையோ அடுத்தவங்க கிட்ட உன்னால் மாற்றி கொடுத்துட முடியாது. காசு பணம் எவ்வளவு இருந்தாலும் சில வருத்தங்களையும் கஷ்டங்களையும் நீ தான்